நீங்க இந்த ஆன்டாசிட்களை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருந்தா, பல மாதங்களாக இதை செய்து கொண்டிருந்தா, அது வெறும் அசிடிட்டி மட்டும் அல்ல, அது GERD, அமைதியாக உங்கள் உணவு குழாயை அரிக்கும் நாள்பட்ட நோய். அது தீவிரமான உணரும் போது பல வருட பாதிப்புகள் நேர்ந்திருக்கும். நான் டாக்டர் ஆதர்ஷ், மூத்த இரைப்பை குடல் நிபுணர். நீங்கள் கேட்கும் நுரைக்கும் சத்தம் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு நிம்மதி. அவர்கள் இது வெறும் அசிடிட்டி தான் என்கிறார்கள். என் வயிறு எரிகிறது, நான் ஆன்டாசிட் எடுக்கிறேன். நேற்று இரவு கனமான உணவை உண்டதால் இருக்கலாம். நாம் அனைவரும் இதை சொல்லி நம்பி இருக்கிறோம். இது வெறும் அசிடிட்டி தான், தீவிரம் இல்ல. 20 ஆண்டுகளுக்கு முன் 7 முதல் 8 விழுக்காடு வரை இந்தியர்களுக்கு மட்டுமே GERD இருந்தது. இன்று நகரங்கள்ல இது சுமார் 22% உள்ளது. நகர்ப்புற பெரியவர்கள்ல 4 ஒருவருக்கு இது உள்ளது. பலருக்கு தங்களுக்கு இந்நோய் இருப்பதே தெரியாது. அசிடிட்டி வாழ்க்கையின் ஒரு பகுதி என நம்பிவிட்டோம். இந்தியர்களாகிய நாம் விரைவாக சரி செய்து கொள்ள கற்றுக்கொள்கிறோம். இதை புரிஞ்சு கொள்ள உங்கள் நாளை பார்ப்போம். அலுவலகம் இரவு 8 மணிக்கு முடிந்தால் உங்கள் பயணம் 1.5 மணி நேரம் ஆகும். 9:30 மணிக்கு வீட்டிற்கு செல்கிறீர்கள். 10 மணிக்கு இரவு உணவு தயாராக இருக்கிறது. நீங்கள் சாப்பிடும்போது நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கிறீர். நள்ளிரவுல நிறைந்த வயிற்றுடன் படுக்கிறீர்கள். அப்போதுதான் அது நடக்கும், எரிச்சல் ஆரம்பமாகும். எனவே நீங்க ஆன்டாசிட் பாக்கெட்டை எடுக்கிறீங்க. ஆச்சரியப்படத்தக்க வகையில் அது வேலை செய்கிறது. பிறகு நீங்கள் தூங்க செல்கிறீர்கள். இது ஒரு சாதாரண விஷயமா தோன்றலாம். ஆனா நீங்கள் எவ்வளவு அதிகமா ஆன்டாசிட் எடுக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா உணவு குழாய் எரியும். உண்மையில என்ன நடக்கிறதுனா இதுதான். நீங்கள் தாமதமாக சாப்பிட்டு விட்டு உடனே படுக்கும்போது உங்கள் வயிற்றிலிருந்து வரும் அமிலம் உங்கள் உணவு குழாய்க்கு திரும்ப பாய்கிறது. ஆன்டாசிட் அதை சமன் செய்கிறது, ஆனா 30 நிமிடங்களுக்கு மட்டுமே. ஆனா அடிப்படை பிரச்சனை ஒவ்வொரு இரவும் அங்கேயே எப்போதும் நீடிக்கிறது. இதை நான் எளிமையா விளக்குகிறேன். உங்கள் உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் இடையில் ஒரு வால்வு உள்ளது, ஒரு கதவு போல. இந்த கதவு பலவீனம் அடையும் போது அல்லது தவறான நேரத்துல திறக்கும் போது வயிற்று அமிலம் மேல் நோக்கி தப்புகிறது. நமது வயிறு அமிலத்தை கையாளும் வகையில வடிவமைக்கப்பட்டுள்ளது, உணவு குழாய் அல்ல. நமது உடல் எப்பதாவது ஏற்படும் அமில தொடர்பை கையாளும். ஆனா அது வாரம் மாதம் என திரும்ப நிகழும் போது அது ஒரு எச்சரிக்கை. உங்கள் உணவு குழாயின் உட்புற படலம் மெதுவாக பாதிப்படைகிறது. முதல்ல வீக்கம் ஏற்படும், பிறகு அரிப்பு ஏற்படும், பிறகு புண்கள், உறவு குழாய் சுருங்குதல் மற்றும் சில நேரங்கள்ல புற்றுநோய் கூட ஏற்படலாம். எல்லாவற்றையும் மாற்றும் முக்கியமான விஷயம் இதோ. இது உண்மையில காரமான உணவை பற்றியது மட்டும் இல்ல. நீங்கள் எப்போது சாப்பிடுகிறீர்கள், எவ்வளவு சாப்பிடுகிறீர்கள், சாப்பிட்ட பிறகு என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றியது. இரவு 11 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு விட்டு உடனே படுப்பது. மதியம் 1 மணிக்கு காரமான மதிய உணவை சாப்பிட்டு விட்டு 3 மணி நேரம் நிமிர்ந்து இருப்பதை விட இது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். தூங்குவதற்கு 3 மணி நேரத்திற்குள் சாப்பிடுவது உணவு குழாயில் அமில தொடர் பெருமளவில் அதிகரிக்கிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. இரவு 9 மணிக்கு மேல் சாப்பிடுவதற்கு பதிலாக 7 மணிக்கு முன்பே சாப்பிடுவது இரவு நேர அமில தொடர்பை குறைப்பதாக ஆய்வு கூறுகிறது. எனவே காரணம் மட்டுமல்ல, இரவு உணவும் பின்பு படுக்கையில நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்பதுமே. இப்போது நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ல விரும்புகிறேன். இதை பார்த்து இது என்னை போலவே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. GERD மிகவும் பொதுவானது. சரியாக கவனித்தா எளிதாக குணப்படுத்தலாம். சரியான மாற்றங்களை செய்த சில வாரங்கள்லேயே பெரும்பாலானோர் நல்ல முன்னேற்றத்தை உணர்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை முறை மாற்றங்களை பற்றி நீங்கள் யோசிப்பது எனக்கு தெரியும். டாக்டர்னா தாமதமாக வேலை செய்கிறேன், இரவு 7 மணிக்கு சாப்பிட முடியாது, என் அலுவலகம் இரவு 8 மணிக்கு முடியும், 9:30 வரை நான் வீட்டிற்கே செல்ல மாட்டேன். நீங்க சொல்வது புரிகிறது. உங்க வேலையை மாற்ற சொல்லவில்லை. முதல்ல இரவு உணவை லேசாக சாப்பிடுங்க. கனமான உணவை மதிய உணவாக சாப்பிடுங்க. இரவு 10 மணிக்கு சாப்பிட்டாலும் குறைவாக சாப்பிடுவது அமில உற்பத்தியை குறைக்கும். இவை சிக்கலானவை அல்ல, செலவும் இல்ல, ஆனா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் எப்போது மருத்துவரை பார்க்க வேண்டும் என்பது இங்கே. இதோ எனது எளிய விதி. உங்களுக்கு நெஞ்செரிச்சல் அல்லது அமில எதிர்களிப்பு இருந்தா, அது அடிக்கடி நடந்தா, நீங்க ஒரு இரைப்பை குடல் மருத்துவரை அணுக வேண்டும். சில அபாயகரமான சூழ்நிலைகள்ல நீங்கள் உடனடியாக மருத்துவரை சந்திக்க வேண்டும். 1. விழுங்குவதில் சிரமம் இருந்தாலோ அல்லது உணவு சிக்கி கொண்டாலோ. 2. காரணமில்லாத உடல் எடை குறைவு. 3. இரத்த வாந்தி அல்லது கருப்பு நிற மலம். கடைசியாக உங்களுக்கு வியர்வை, மூச்சு திணறல் அல்லது பரவும் தன்மையுள்ள நெஞ்சவலி இருந்தா. கடைசி விஷயம் மிகவும் முக்கியமானது. இந்தியாவில் இதய நோய்கள் அதிகம். இது பெரும்பாலும் 30 மற்றும் 40 வயதுடையவர்களை தாக்குகிறது. நெஞ்சு வலியை வெறும் கேஸ் என்று அலட்சியப்படுத்துவது ஆபத்தானது. சந்தேகம் இருந்தா முதல்ல இதய பிரச்சனை இல்லை என்பதை உறுதிப்படுத்துங்கள். எப்போதும் நீங்கள் ஒரு இரைப்பை குடல் மருத்துவரை பார்க்கும்போது என்ன நடக்கும் என்பது இங்கே. அவர்கள் உங்கள் விரிவான மருத்துவ வரலாற்றை கேட்டறிவார்கள். அறிகுறிகளை புரிஞ்சுக்கிட்டு பல சந்தர்ப்பங்கள்ல மருந்துகளை தொடங்குவாங்க.
அதனுடன் வாழ்க்கை முறை மாற்றங்களையும் பரிந்துரைப்பார்கள். அடிகுறிகள் தீவிரமாக இருந்தாலோ அல்லது ஆரம்ப சிகிச்சைக்கு பலன் இல்லை என்றாலோ மருத்துவர் அப்பர் ஜிஐ எண்டோஸ்கோபி செய்ய அறிவுறுத்தலாம். இது பயமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும், ஆனா இது கேமரா உள்ள ஒரு குழாய் மட்டுமே. இதற்கு 2 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். நீங்க வசதியா இருக்கவும் வலி இல்லாம இருக்கவும் இது மயக்க நிலையில செய்யப்படுகிறது. உணவு குழாய் மற்றும் வயிற்றை சரியாக பார்ப்பதற்கான ஒரே வழி இதுதான். இதன் நோக்கம் பயமுறுத்துவதல்ல, பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிவதுதான். இதனால் பிரச்சனையை முன்கூட்டியே கண்டறிந்து புற்றுநோய் போன்றவற்றை தடுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னவென்றா, அசிடிட்டி என்பது ஒரு அறிகுறி, அதுவே நோய் அல்ல. காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை பெற உங்கள் இரைப்பை குடல் மருத்துவரை சந்திக்கவும். நன்றி.